இங்க ஒரு பொண்ணு அடுத்தவங்களுக்கு சாபத்தை குடுக்குற ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறா. பார்த்தா அதுல காசுக்கு ஏத்த மாதிரி சாபத்தை 5 லெவலா பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ இவளும் உடனே யோசிக்காம இவளுக்கு பிடிக்காத அவ பாஸ் நேம் அதுல டைப் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா இருக்கிறதுலே கம்மி காசு இருக்கிற ஒரு சாபத்தை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துறா. அடுத்த நிமிஷமே அவ பாஸோட பேர் இருக்க ஒரு சூனிய பொம்மையில ஒரு ஆணி வந்து இறங்குது. ஆக்சுவலி லூனா இது ஒரு பிராங்க் வெப்சைட்னு தான் நினைச்சிருப்பா. அடுத்த நாள் அவ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வெப்சைட்ல இருந்து இவளுக்கு ஒரு மெயில் வருது. பார்த்தா அவ பாஸ் சாப்பிட்டு இருக்கும்போது அவ சட்டை மேல பக்கத்துல இருந்த லேடி சூப்பை கொட்டிடுறாங்க. அதை பார்த்ததுமே லூனா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. ஆனா அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவ பாஸ் அதை பார்த்துட்டு பயங்கரமா திட்டி விட்டுறான். இதனால கடுப்பான லூனா வீட்டுக்கு போனதுமே 4th லெவல் சாபத்தை அவனுக்கு கொடுத்துறான். உடனே அந்த சூனிய பொம்மையில 4 ஆணி இறங்குது. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போனா வழக்கமா சீக்கிரமா வர பாஸ் அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயுமே வேலைக்கு வரல. அப்பதான் லூனாக்கு இன்னொரு வீடியோ வருது. பார்த்தா அவ பாஸ் ஆபீஸ்க்கு வரப்போ நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். இதனால லூனாக்கு ஓவரா போயிட்டோமோன்னு ஒரு கில்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது செவுத்துல ஒரு கொலகாரனோட வாண்டட் போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே லூனாக்கு இந்த கிரிமினலை பனிஷ் பண்றதுக்கு எதுக்கு அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. ஆனா அவகிட்ட பணம் இல்லாதனால அவ 3rd லெவல் சாபத்தை தான் அவனுக்கு கொடுக்குறா. அடுத்த நாள் நியூஸை பார்த்தா அந்த கிரிமினல் தப்பிக்க போகும்போது மாடியில இருந்து கீழே விழுந்ததா நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. உடனே இவன் மெயில ஓபன் பண்ணா வழக்கம் போல ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுல அந்த கொலகார மாடியில இருந்து விழுந்ததுல கால் உடஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ இதை பார்த்து ஹாப்பியாவன்னு பார்த்தா அந்த ஃபுட்டேஜ்ல இருந்த ஒரு விஷயத்தை பத்தி இவன் சோகமாயிடுறா. அது என்ன அந்த கொலகார மிரட்டுறப்போ அவ பாய் ஃப்ரெண்டும் கோ ஒர்க்கரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போன லூனா அவ கோ ஒர்க்கரோட போனை அவளுக்கே தெரியாம செக் பண்றா. பாத்தீங்கன்னா அதுல லூனாக்கு இது தெரியக்கூடாதுன்னா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதனால கடுப்பான லூனா அந்த வெப்சைட்லயே இருக்க ஹை லெவல் சாபத்தை அந்த கோ ஒர்க்கருக்கு கொடுத்துறா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது லூனாக்கு சர்ப்ரைஸா ஒரு ரிங் வாங்கணும்னா பாய் ஃப்ரெண்ட் கோ ஒர்க்கரை கூட்டிட்டு போயிருப்பான். அதை கேட்டு ஷாக் ஆன லூனா வேகமா அந்த சாபத்தை கேன்சல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த வெப்சைட்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்ல. உடனே அவ கோ ஒர்க்கருக்கு கால் பண்ணிக்கிட்டே அவ வீட்டை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு கொலைகாரன் அவன் கோ ஒர்க்கரை கொலை பண்ணிடுறான்.